தெரியாமல் கூட இந்த நேரத்தில் மட்டும் சிவன் கோவிலுக்குள் சென்று விடாதீர்கள். ஒரு நாள் ஒரு சிவன் கோவிலின் பூசாரி இரவு பூஜை முடிந்ததும் கதவை பூட்டி வீட்டிற்கு சென்று விடுகிறார். மறுநாள் அதிகாலையில் வழக்கம் போல் சப்தமின்றி கதவை திறந்து உள்ளே நுழைகிறார். உள்ளே சென்றவுடன் சிவலிங்கம் அருகே இருந்த ஒரு பெரிய நாகம் திடீரென பூசாரியின் கால்களை சுற்றிக் கொள்கிறது. பயத்தில் பதறிய பூசாரி என்ன செய்வது என தெரியாமல் சிவ நமஸ்காரம் என்று மனமாற ஜபிக்கிறார். அந்த மந்திரம் கேட்டவுடன் நாகம் மெதுவாக அவரை விடுவிக்கிறது. அதிர்ச்சியில் வெளியே வந்த பூசாரி நாகத்தை மரியாதையோடு வணங்குகிறார். அப்போது அந்த நாகம் அமைதியாக சிவலிங்கத்தின் பின்புறம் சென்று மறைந்து விடுகிறது. சிறிது நேரம் கழித்து தைரியம் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அந்த நாகம் எங்கேயும் இல்லை. அப்போதுதான் பூசாரி உணர்கிறார், அந்த நாகமே சிவபெருமான் தாங்கும் ஒரு ரூபம். அதனால் தான் சிவன் கோவில்களில் கதவை திறக்கும் முன் சங்கு ஊதியும் மத்தளம் வாசித்தும் மந்திரங்கள் கூறியும் 3 முறை கதவை தட்டிவிட்டு தான் கதவை திறக்கும் மரபு உள்ளது. ஏனெனில் சிவபெருமான் எந்த வடிவில் இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது.